மேலறை தியானம் டிசம்பர் மாதம் 15ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லீ வாட்சன், இங்கிலாந்து, ஐக்கிய ராஜ்யம். தலைப்பு நம்பிக்கையுடனான பதில். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 27ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு, கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கிதியோனுடையதைப் போன்று தகுதியற்றவர்கள் என்று நினைக்கும் சிலரை திடீரென்று பெரிய காரியங்களை செய்யும்படி மக்களை அழைக்கும் வேதாகம கதைகளை நான் அதிகம் விரும்புவேன். கிதியோனின் பதில் நம்பிக்கையுள்ளதாக இருக்கவில்லை. ஆனால் தேவதூதர் அவனை பலசாலி என்கிறார். அவருடன் பல நிகழ்வுகளுக்கு பின் தான் செய்யப்போகும் வேளையில் கடவுள் தனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை ஏற்பட்ட பின் கடவுள் சொன்னதை செய்து முடித்து ஒரு பெரிய வீரனாகிறான். எனது வாழ்க்கையிலும் நான் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டு விலகி சுய தொழில் ஒன்றை ஆரம்பிக்கும்படி கடவுள் என்னை அழைத்ததை நினைக்கிறேன். இத்தனை மணித்தியாலம் வேலை செய்ய வேண்டுமென்றோ இவ்வளவு வருமானம் வருமென்ற உறுதியோ இருக்கவில்லை. எனக்கிருந்த சிறிதளவு அனுபவத்துடன் தொழிலை எப்படி கொண்டு நடத்துவது என்பதை எனது 42வது வயதில் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அது பயப்படுத்தும், ஆனால் ஆர்வத்தை தூண்டும் வேலையாக இருந்தது. நான் கடவுளை நம்பினேன். கடவுள் என் குடும்பத்தையும் என் வாடிக்கையாளர்களையும் கூட ஆசீர்வதித்தார். கிதியோனும் கடவுளை நம்பினான். அவன் குடும்பத்தோடு முழு இஸ்ரேலியர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். ஜெபம். நம்பிக்கையின் கடவுளே, நீங்கள் அழைப்பதை நாம் கவனித்து கேட்கவும், நீங்கள் சொல்வதை செய்ய நாம் தகுதியற்றவராக இருந்தாலும் நீங்கள் கூட இருப்பதனால் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுள் சொன்னதை செய்யும்போது என்னுடன் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பிரசன்னமும் அவருடைய இரக்கமும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.